Hello dear friends, welcome to my YouTube channel. Today நம்மளுடைய YouTube channelல ரீசெண்டாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஹெல்பிங் செல்ஃப் பிளான் ப்ரெசன்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி எவ்ரி 24 hours ஒன்ஸ் ₹1000 நம்ம இன்கம் ரெகுலராக எடுக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் ஜாயினிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஜாயினிங் காஸ்ட் கிடையாது. ஒரு அஃபோர்டபுள் ஜாயினிங் காஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்பிங் பிளானை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹெல்பிங் பிளானில் ரெஃபரல் அப்படிங்கிறது மஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட்ல ரெஃபரல் அப்படிங்கிறது மஸ்ட் கிடையாது. ஸோ எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் எவ்ரி 24 hours ஒன்ஸ் ₹1000 நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹெல்பிங் செல் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் www.helpingcell.com அப்படிங்கிறது அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த ப்ராஜெக்டோட அபவுட் அஸ்ல அட் ஹெல்பிங் செல் அப்படிங்கிறது பிலீவ் த பவர் ஆஃப் கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இன்க்ரெடிபிள் இன்கம் ஏர்னிங் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாகவும் நமக்கு இந்த ஹெல்பிங் செல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. வாட் வி டூ, ஸோ பீப்புள்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதாவது யாருக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்கோ, ஸோ அவங்க லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த பிளாட்ஃபார்மே ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. கனெக்டிங் த பீப்புள். அதே போல் விஷன் அண்ட் மிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே கனவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த கனவுகளை பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு. கிடைச்சும் சில பேர் அதை பயன்படுத்திக்காம இருக்காங்க. நிறைய நபர்களுக்கு அந்த வாய்ப்பே இன்னைக்கு கிடைக்காம இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஹெல்பிங் செல் ப்ராஜெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய வருமானத்தை ரெகுலராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். டு யூ ஹேவ் யர் ட்ரீம், ஸோ எல்லாருக்குமே உங்கள் ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கணும். அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ஜுவல்ஸ் எடுக்கணும், பெஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன், நம்மளோட சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும், லக்ஸுரிஸ் காரு, லக்ஸுரிஸான ஹவுஸு, லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஃபாரின் டூர், இது மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது நிறைய நியூஸஸில் கூட பார்த்துட்டு இருப்போம். இப்போ கூட ரீசெண்டாக ரித்திகா அப்படிங்கிற நேமில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் அந்த ஜெனட்டிக் டிசார்டர் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு க்ரௌட் ஃபண்டிங் மெத்தடில் 16 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கான க்ரௌட் ஃபண்டிங் மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இது போல நிறைய நபர்களுக்கு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அதன் மூலிமா பலாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லாத ஒரு நபருக்கு பல நபர்கிட்ட பணம் போய் சேர்ந்து அவரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த க்ரௌட் ஃபண்டிங். இந்த க்ரௌட் ஃபண்டிங்கை பயன்படுத்தி தான் இந்த ஹெல்பிங் செல் ரன் ஆகுது. அதே போல் இந்த ப்ராஜெக்டை நாம் ஏன் சூஸ் பண்ணணும், அதுக்கான மெயின் ரீசன் அதர் ப்ராஜெக்ட், அதாவது வெளியில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் சூஸ் பண்ணணும்னா இங்க உங்களுக்கு ரெஃபரல் அப்படிங்கிறது கிடையாது. டிஃபரெண்டான ஹெல்பிங் பிளானா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி மெம்பர்ஸ் பிளேஸ் ஆவாங்க, உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். திரும்ப மெம்பர்ஸ் பிளேஸ் ஆவாங்க, உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இது ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான செக்யூரான பிளாட்ஃபார்மா இருக்கு. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸால இந்த ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ப்ராஜெக்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. நியூ ப்ரொபோசல், அதாவது இங்க ஜஸ்ட் ப்ரொவைட் ஹெல்ப், ஒரு நபருக்கு ₹500 ஹெல்ப் பண்ண போறீங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீ ₹100 பிளாட்ஃபார்ம் ஃபீ கொடுத்து உங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ணும்பொழுது சம் பர்சனோடைய டீட்டெயில்ஸ் அங்கே ஷோ ஆகும். அதாவது நீங்கள் யாருக்கு அந்த ₹500 அனுப்பணுங்கிறதுக்கான, அதாவது உங்களோட ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா ₹100 ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ₹500 யாருக்கு அனுப்பணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கும். அவங்களுக்கு பேமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒரு ஸ்னாப் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அந்த இதிலே அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனில் அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ரிசீவர் என்ன பண்ணுவார், எனக்கு அமௌண்ட் அவர் வந்துருச்சு அப்படிங்கும்போது அப்ரூவல் கொடுத்துருவாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி 100% ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் இதன் பிறகு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் பிளேஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கவும் ஆரம்பிச்சிடும். பர்சனல் இன்கம், அதாவது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னா நான் ஒர்க்கிங் இன்கம் தான். ஒரே இன்கம் நான் ஒர்க்கிங் இன்கம். இது இல்லாமல் லெவல் இன்கம் இருக்குது. இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500 பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண பிறகு 2 நபர்கிட்ட நமக்கு ₹500 கிடைக்கும். அதாவது எப்படி இந்த 2 நபர் யார் அப்படின்னா, எப்படி நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஹெல்பிங் அமௌண்ட்டுக்காக ₹500 ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிச்சதோ அதே போல் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணோட 2 நபருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். அவங்க உங்களுக்கு பேமெண்ட்ஸ் அனுப்பிடுவாங்க. இப்போ ₹1000 நீங்கள் ரிசீவ் பண்ணியாச்சு. அண்ட் ரிசீவ் பண்ண பிறகு எகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஸ்டம் ஃபீ, அதாவது இந்த சிஸ்டம் ஃபீக்காக ஒரு ₹100 கொடுக்குறீங்க. எகைன் ஒரு ₹500 பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறீங்க. திரும்ப ₹1000 சம்பாதிக்கிறீங்க. ஸோ இது ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் இன்கம் கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இது போல ஒரு ஹெல்பிங் பிளானை இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் ரொம்பவே சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் உங்களோட முதல் லெவலில் 10 பேர் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது ஒரு நபர்கிட்ட ஒரு சைக்கிளுக்கு ₹5 கிடைக்கும். அதாவது சைக்கிள்
அப்படிங்கிறது 2 பேர் பிளேஸ் ஆகுறாங்க, திரும்ப பிளேஸ் ஆவாங்க. அப்போ திரும்ப பிளேஸ் ஆக உங்களுக்கு அந்த இன்கம்ங்கிறது ரொட்டீனாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ 10 பேர் இருக்காங்கன்னா எனக்கு 5 ரூபாய் கிடைக்குது. அப்போ டெய்லி டோட்டல் எனக்கு 50 ரூபாய் கிடைக்கும். அதே என்னோட 2வது லெவலில் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நபர்கிட்ட இருந்து 5 ரூபான்னு 250 ரூபாய் கிடைக்கும். இதே வந்து 3வது லெவலில் 250 நபர் இருக்காங்கன்னா ஒரு நபர்கிட்ட இருந்து 5 ரூபான்னு 1250. 4வது லெவலில் 1000 பேர் இருக்காங்கன்னா 5 ரூபான்னு சொல்லிட்டு 5000 ரூபாய். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடிகள் வரைக்கும் நமக்கு வருமானம் வரும். 10 நிலைகளில் நமக்கு இந்த இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எவ்ரி யூசர்ஸ் கேன் ஆக்டிவ் ஒன்லி ஒன் டொனேஷன், அதாவது ஒரே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். டெய்லி வந்து 7 AM க்ளோசிங் டைம் வந்து 7 AM. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டைரக்ட் ரெஃபரல் கம்பல்சரி ஃபார் எவ்ரி லெவல் டு கெட் இன்கம், அதாவது அந்த 10 லெவல் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 லெவலில் இருக்கக்கூடிய இன்கம் ஒவ்வொரு லெவலில் இருக்க இன்கம் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா டோட்டலி 10 டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கணும். பிளாட்ஃபார்ம் ஃபீயாக 100 rupees மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஹெல்பிங் செல் ப்ராஜெக்டை பயன்படுத்தி பெரிய அளவில் இன்கம் ஆன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பயன்படுத்திக்கிட்டு earnings ஸ்டார்ட் பண்ணுங்க. Thank you for watching this video. Thank you.